புத்திசாலி கழுதையும் ஏமாந்த நரியும் சிங்கமும். ஒரு செழிப்பான தோட்டத்தில் கழுதை ஒன்று நிம்மதியாக புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு நரி பல நாட்களாக அந்த கழுதையை பார்த்து கொண்டிருந்தது. அந்த கழுதை நல்ல கொழு கொழுவென்று இருக்கிறது, எப்படியாவது இதை ஏமாற்றி அடித்து தின்றுவிட வேண்டும் என்று தந்திரமாக நரி திட்டம் போட்டது. மெதுவாக கழுதையின் அருகில் சென்ற நரி, அன்பு நண்பா, இங்கு புற்கள் அதிகமாக இருக்கு, ஆனால் பச்சையாக இல்லையே, என்னுடன் வா, உனக்கு ஒரு செழிப்பான புல்வெளியை காட்டுகிறேன் என்று நயவஞ்சகமாக பேசியது. நரியின் பேச்சில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை உணர்ந்த கழுதை நரியை தன் பின்னால் வரச் செய்தது. திடீரென கழுதை நொண்டத் தொடங்கியது. என்னவாயிற்று நண்பா என்று நரி கேட்க, என் காலில் ஒரு பெரிய முள் குத்தி விட்டது, என்னால் வலி தாங்க முடியவில்லை, நீ கொஞ்சம் அதை எடுத்து விடுகிறாயா என்று கழுதை கேட்டது. நரியும் இதுதான் சமயம் என்று நினைத்து கழுதையின் கால்களை கடிக்க திட்டமிட்டு அதன் பின்னங்கால்களுக்கு அருகே குனிந்தது. சரியான நேரத்திற்காக காத்திருந்த கழுதை தன் பின்னங்காலால் நரியின் முகத்தில் ஒரே உதை விட்டது. மூக்குடைந்து போன நரி வலி தாங்க முடியாமல் அங்கிருந்து அலறிக்கொண்டே ஓடியது. தப்பித்து ஓடிய நரி வழியில் ஒரு சிங்கத்தை சந்தித்தது. சிங்கத்திடம் தன் மூக்கை காட்டி, சிங்கராஜாவே, உங்களுக்காக ஒரு கொழுத்த கழுதையை பார்த்தேன், அது உங்களை மிகவும் கேலி செய்கிறது, வாருங்கள் அதை பிடித்து சாப்பிடுங்கள் என்று மூட்டிவிட்டது. பசியில் இருந்த சிங்கமும் நரியுடன் கழுதையை நோக்கி சென்றது. கழுதை மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு சென்ற சிங்கம் அதன் அருகே நெருங்கியது. இப்போதும் கழுதை பயப்படாமல் சிங்கத்தையும் தன் தந்திரத்தால் ஏமாற்றி அதன் முகத்திலும் ஒரு பலமான உதையை விட்டது. சிங்கம் நிலை தடுமாறி விழ, நரியாரே ஓடுங்கள், இந்த கழுதை இன்று மாமிசம் சாப்பிடுமாம், நம்மைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறது என்று சிங்கம் பயந்து கத்தியது. இதை கேட்ட நரியும் சிங்கமும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிப்போயின. புத்திசாலி கழுதை மீண்டும் நிம்மதியாக மேயத் தொடங்கியது. கதையின் நீதி: நேர்மையாகவும் சாதுவாகவும் இருப்பவர்களை பலவீனமானவர்கள் என்று எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆபத்து வரும்போது அவர்கள் காட்டும் தைரியமும் புத்திசாலித்தனமும் யாரையும் வீழ்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.